Hello everyone, welcome to our channel Anulogs. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சென்னா மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொண்டைக்கடலையை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். 8 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 விசிலுக்கு வச்சுடுங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் இந்த கிரேவி செய்ய போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். அதை ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த தாளிப்பை நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளுடைய சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கு செமையான சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அனுலாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.